என்ன ஒன்று அந்த டியூட்டிக்கு சேர்ந்து 10 நாள் தான் ஆகுது. 10 நாளில் அப்போ அந்த தொகுதி அந்த ஏரியா முழுக்க என்னென்ன குற்றங்கள் நடக்குதுன்னு இவர் கண்டுபிடிச்சிட்டாரா? இல்லை அந்த 10 நாளில் எத்தனையோ அந்த அந்த சால்வ் பண்ண முடியாத வழக்குகள் அந்த இடத்துல இருந்திருக்கும். நேராக போய் அந்த பனைமரத்துக்கு கீழே தான் நிற்கணுமா? அப்போ இவர் மேலே எங்களுக்கு என்ன சந்தேகம் வருது? போய் பணம் கேட்டு அந்த தொழிலாளியை மிரட்ட போயிருக்கலாம், அவன் பணம் தராமல் இருந்திருக்கலாம், அந்த இடத்துல உங்களுக்கு வாக்குவாதம் நடந்திருக்கலாம். இதெல்லாம் தானே நடந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ பிடிக்க போனேன்னா உங்க கூட 4 அதிகாரிகள் வந்திருக்காங்க, அவங்க பிடிச்சிட்டு வர போகிறாங்க. அப்போ அங்கே வாக்குவாதமாக மாறினா எதனால் வாக்குவாதமாக வரும்? எனக்கு பணம் தான், இல்லை ஓசியில் எனக்கு ஏதாவது பண்ணு, இலவசமாக ஏதாவது தாண்டுற வாக்குவாதம் ஆரம்பித்தாதான் பிரச்சனைக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்ன நடந்துச்சுன்றது இன்னும் அந்த தம்பி வெளியே வந்து இன்னும் பேசினா சில விஷயங்கள் உண்மை தெரியவர். இப்போ அவங்க தாய் அங்கே சுற்றி உள்ளவங்க பேசுகிறாங்க, ஐயா நாங்கள் என்னொன்று அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் கல்லை இறக்கலாம் மரத்துலேருந்து பயணின்றாங்க. நம்ம கல் இறக்கியிருந்தாலே குற்றம் கிடையாது, நீ அரெஸ்ட் பண்ணிக்க, அவங்க சட்ட ரீதியாக வர போகிறாங்க. அவங்க கல்லே இல்லை பயணின்றாங்க. அப்படி இருக்கும்போது இவர் போய் சுடுற அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு?